ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராமச்சந்திர விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே கண்மணி ஒரு புதுசாக ஒரு செவ்வை சமைக்கிறதுக்கு சேர்த்துருக்காங்க. அந்த சமையல்காரர் சமைச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன இத்தனை காலமாக நான் சமைச்சு தானே நீ என் கையால் சாப்பிட்டு வந்தேன். ஏன் நம்ம பசங்களுக்கும் நான் தானே சாப்பாடு ஆசாசியாக சமைச்சு போடுவேன். இப்போ என்னன்னா, நான் சமைக்கிறது பிடிக்காம வேற ஒரு செஃப்பை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன இது யாருக்காச்சும் பொறுக்குமா என்ன அப்படின்னது. வள்ளி, ஏமா இப்படிலாம் பேசுற? இல்லைன்னு நீ தான் கண்மணி சொன்னாங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு சமையல்காரரை கூட்டிட்டு வந்திருக்க. அப்படின்னா என் கையால் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னது. இங்கே பாருமா வள்ளி, ஏமா நீ மாறி புரிஞ்சு பேசிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலம்மா. கண்மணி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இப்படி வள்ளி அம்மா தனியாக சமைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறோம், அதனால அவங்களுக்கு எந்த சிரமமும் வேணாமாமா, இவரே சமைக்கட்டும்னு சொன்னா. அப்படிப்பட்ட பொண்ணு போய் தப்பாக பேசிட்டு இருக்கேம்மா அப்படின்னது. ஓஹோ அப்படியானே, இங்கே பாரு, இதனால நான் தான் நின்று சமைச்சு போட்டோம். ஒரு காலமுன்னா சமைச்சு போடுறது கஷ்டமா நினைச்சதே இல்லைன்னு நான் விருப்பப்பட்டு தான் சமைச்சு வந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சே, பரவாயில்லன்னு இருக்கட்டும் அப்படின்னுட்டு வள்ளி பாட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனதும் ராமச்சந்திரன் வள்ளி வள்ளி அப்படின்னு கூப்பிடுறாங்க. வள்ளி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்படின்னு பார்த்து புதுசாக சமைச்சிருக்காங்க இல்லையா அந்த செஃப், எல்லாருக்குமே சாப்பாடை கொண்டு வைக்கிறாங்க. பார்த்தா பச்சை பச்சை கடையிலையும் இலையுமா தான் இருக்கு. என்னடா இது, வகை வகையாக சாப்பிட்டு நாக்குக்கு கடைசியில் இப்படி கொண்டு வச்சிருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு காத்து யோசிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னதும் சாப்பிட்றாங்க. சிலது அவியல, உப்பு காரம் எதுவுமே இல்லை, பச்சையை சாப்பிட்ற ஃபீலாக இருக்கு. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்மணி எதுவும் நினைச்சிடுவாங்கன்னு, என்ன சாப்பாடுறா இது, எது சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலனாலும் பிரச்சனை, இதை வாயிலே வைக்க முடியலையே அப்படின்னு காட்டி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி, என்னப்பாமா சாப்பாடு எப்படி இருக்கு, புதுசா வந்திருக்கிற செஃப் நல்லா சமைச்சிருக்காரா அப்படின்னதும், ஆஹா நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஐயோ நல்லா இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு ராமச்சந்திரன் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ராகவ் இருக்காங்க இல்லையா, ஆஹா கண்மணி சூப்பரா இருக்கு, இனி இவரை இப்படியே சமைக்க சொல்லு, உங்க சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பாடுன்னு சாப்பிட்றானே அப்படின்னு கார்த்திக் யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து மாடியிலேருந்து நம்ம மாறனும் வீராவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி ஊஞ்சல்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த புது செஃப்பை பார்த்ததும் யாரா இது புதுசா இருக்கே அப்படின்னும் போது கீழே நம்ம வள்ளியம்மாக்கிட்ட ஆமா யார் தான் அது, ஆமா எப்பவும் இல்லை உன்னோட ஆட்சி தானே சமையல் கட்டில், நீ இங்கே இருக்க, புதுசா ஒருத்தர் சமைச்சு பரிமாறிட்டு இருக்காரு அப்படின்னதும், ஏன் கேப்பா உன் அண்ணி இருக்கால, அவ கொண்டு சேர்த்து விட்டு சமையல்காரன் தான், அவன் சமைச்சுதான் இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரித்தே, இங்க பாரு எப்பவுமே உன்னோட சாப்பாடு தான் பெஸ்ட்டு, போய் எனக்கு முருகன் நல்ல சுட சுட தோசை சுட்டுட்டு வா அப்படின்னதும் வள்ளி சுட்டுட்டு வரதுக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம மாறன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஹா மொறு தோசை, இந்த அழுறானே இப்படி சாப்பிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்திக் யோசிக்கிறாங்க. டேய் உனக்கு வேணுமா அப்படின்னது, சேச்சி எனக்கு வேணாம் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ராகம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா கடையை தான் காமிக்கிறாங்க. கடையில கொஞ்சம் பேர் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ நம்ம மாறன் ராகவை, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்க வாப்பா, இங்க ட்ரெஸ்ஸை காமி அப்படின்னதும் ராகவுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வந்துருது. இது பார்த்து கண்மணி டென்ஷன் ஆயிட்டு, பாத்தீங்களா எந்த அளவுக்கு நீங்க உங்க தம்பிக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு, இதுவே நீங்க உங்க தம்பியை எப்படி கிண்டல் பண்ணிக்க அவரை பொறுத்திருப்பாராங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, உங்க தம்பி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு ஏற்றி விட்டதும் ராக செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கண்மணி ஒருத்தங்களை வேலைக்கு சேர்த்திருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை மறந்து நின்று பாக்குறாரு. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஐயோ காப்பாத்துங்க, இவரு நான் ட்ரெஸ் பார்த்தும் போதோ பார்த்துட்டாரு அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி, ஐயோ உனக்கு ஒரு மேனஸ் தெரியாதா, என்ன பழக்கம் ஐயா, ஒரு பொன்புல பிள்ளை ட்ரெஸ் மாற்றும் போதும் மறந்து நின்று பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அங்க வந்திருக்கிற எல்லாரும் திட்டிட்டு
இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாறனும் வந்துடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னதும், இங்க பாருங்க சார், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இவர் மறந்து நின்று பாக்குறாரு அப்படின்னதும், ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போறாங்க. உடனே ராகவ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா, இப்போ எதுக்குடா அவரை அடிக்க போற, அன்னைக்கு முத்து அண்ணனா அடிச்சதுக்கு நீ கண்மணியா மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இப்ப எதுக்குடா நீ அடிக்கிற அப்படின்னதும், என்னது அது எதுவும் உனக்கு உண்ணா, இவன் ஒரு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போதோ மறந்து நின்று பாக்காண்டா அப்படின்னு சொல்லி கணத்துல வந்து பொழிச்சுன்னு அடிச்சதும், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா கண்மணி கிட்ட மன்னிப்பு கேளு, அன்னைக்கு முத்து அண்ணனை கண்மணி அடிச்சதுக்கு கண்மணியா மன்னிப்பு கேட்க வச்சில்ல, இப்போ நீ மன்னிப்பு கேள்ற அப்படின்னதும், டேய் அது எதுவும் ஒன்னா என்னால கேட்க முடியாது அப்படின்னதும், இல்லங்க அவருக்கு நான் இவரை வேலைக்கு சேர்த்தேன் பாருங்க, தாங்க அந்த கோபத்துலதான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் எட்டி விட்டு